இங்கே பாருங்களேங்க, சந்தைக்கு போயிட்டு வந்து அப்பாடான்னு உக்காந்தேன். ஒரு சிம்பிளாக தேங்காய் சட்னி அரைச்சி தோசை ஊற்றி சமாளிச்சிடலான்னு பார்த்தா, எனக்கு மல்லி சட்னி தான் வேணும். அதுவும் பெரியம்மா செஞ்ச மாதிரி க்ரீன் கலர்லேயே தான் வேணும்னு அடம் பிடிக்கிறான் என் சின்ன பையன். என்னடா சட்டி இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க, அது அப்பளம் பொரிச்ச எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு இப்போ அதிலே வதக்க போகிறேன். அதனால தான் அப்படி இருக்குது. இந்த பொருள்லாம் தான் தேவை. கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி தேங்காய், பூண்டு, காஞ்ச மிளகாய், நல்லா வாஷ் பண்ண மல்லி இலை, அப்புறம் தக்காளி, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் உடைச்சக்கடல. இப்போ எண்ணெய் ஊற்றி உடைச்சக்கல்லையும் பூண்டையும் போட்டு கொஞ்சம் வறுத்துடுவோம். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நல்லா வாசனை வரும். அந்த வாசனை வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடணும். இப்போ வாசனை வந்துருச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதையும் 2 பெரட்டு பெரட்டிட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். என்னடா கிச்சன் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, நான் இன்னும் பின்னாடி ஒட்டியிருக்க பேப்பரை சேஞ்ச் பண்ணலை. அதுக்கு டைம் இல்லை. அதுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தான் நான் செய்யணும். இப்போ நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வதக்கணுன்னா நல்லா வதங்கும். அதனால் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வதக்கலாம். கல்லுப்பு சேர்த்து வதக்கும்போது ரொம்ப சீக்கிரமே வதங்கிடும். கல்லுப்பு வந்து இந்த கிறிஸ்டால் உப்பு வாங்காதீங்க, அது ரொம்ப உடம்புக்கு கெடுதல். அழுக்காக இருக்கும். அந்த கல்லுப்பு தான் உண்மையாலுமே நல்லது. அந்த அழுக்கு கலரில் இருக்கிறது தான் உண்மையாலுமே நல்லது. இப்போ கல்லுப்பு போட்டு அது எனக்கு கிடைக்கல. அந்த உப்பு என்னன்னு கேட்டால் பிரைட்டாக தான் இருக்குது அப்படியே. இப்போ கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சின்ன பழமாக ஒரு 2 பழம் போட்டேன். நல்லா வதங்கணும். தக்காளியை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய், ஒரே ஒரு கைப்பிடி தேங்காய். நான் முன்னாடியே சொன்னேன், என்கிட்ட மொபைலை வந்து வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை. ஆர்டர் போட்டிருக்கேன். வந்ததுக்கப்புறம் நான் நல்லா கிளியராக எடுக்கிறேன். இப்போ ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் நான் சமைச்சிட்ருக்கிறேன். இப்போ தேங்காய் வதங்கிடுச்சு. இப்போ சின்னதாக புளி சேர்த்துக்கணும். புளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி இலை ஒரு கட்டு ஃபுல்லாகவே. மண் இல்லாமல் வாஷ் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல்லாத்தையும் போட்டு வதக்கணும். நல்லா வதங்கக்கூடாது, நோட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கக்கூடாது, அந்த க்ரீன் மாறக்கூடாது, சுருண்டு வரணும், அவ்வளோதான். நல்லா வதங்கினுச்சுன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதை விட இது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் மாறலைன்னா அந்த க்ரீன் கலராகவே சட்னி வரும், நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிருச்சுன்னா அது ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், நான் எவ்வளோ போட்டேன் அப்படியே கம்மியாயிட்டே வருது பாருங்கள் மல்லி இலை. நல்லா சுருண்டு வந்தோடனே ரொம்ப வதக்கிடாதீங்க, இந்த கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி சேஞ்ச் ஆகாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சுருண்டுறோம். அப்படியே நம்ம போட்ட அளவும் கம்மியாயிடும். அப்போயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அவ்வளோதான். நல்லா சுருண்டுருச்சு. சேஞ்சே ஆகலை பாருங்கள். எவ்வளோ தலை போட்டிருந்தேன் அப்படியே குறைஞ்சிருச்சு. கடாய் ஃபுல்லாக இருந்துச்சு தலை, இப்போ எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்கள்.
அவ்வளோதாங்க. இதை வந்து அப்படியே ஃபேனில் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அரைக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிட்றேன். நல்லா ஆறட்டும். ஆறினோன்னா ஃபைனலாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துடலாம். எங்கேயா சொல்லு ராஜன், சாப்பிட்டு சொல்லு. சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? நீங்களும் செய்யுங்க, சூப்பரா இருக்கு.